Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவசரம் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற எங்கன்னா போயிடும். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார்னா, இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அடுத்து வர்றவங்களுக்கு மாற்றி அந்த வீட்டையும் வாடகைக்கு விட்டுட்டு இருப்பார். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பேய் வீடு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேய் இருந்திருக்கு. ஆனால் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனரும் அந்த வீட்டை யாருக்குமே வாடகை விடுறதும் கிடையாது. அதுக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ளே நடந்த சில பல உயிரிழப்புகள். அது எல்லாமே அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரவங்க. அது எங்கே என்ன ஏது அதை பற்றி முழு விவரத்தை இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேசும்போது ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் சுரேஷ். இவர் திருச்செந்தூரை சேர்ந்தவர். ஆனால் இந்த பேய் சம்பவம் சுரேஷ் இவங்க குடும்பத்துக்கு தான் ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போதும் நடந்திருக்கு. சுரேஷ் இவங்க குடும்பத்தினர் இவங்களுக்கு சொந்த வீடுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வாடகை வீட்டில் இருந்து சில பல காரணங்களால அந்த வாடகை வீட்டை விட்டு இவங்களும் புதுசாக வேற ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் அப்படியே தேடிட்டும் இருக்காங்க. அப்படி தேடும்போது இவங்களுக்கு ஒரு வாடகை வீடும் கிடைக்குது. அந்த வாடகை வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சுரேஷ் அவங்க குடும்பத்தினரும் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கும் பிடிச்சிருது. வீடும் நல்லா பெருசாகவும் இருக்குப்பா, பேசாமல் இங்கே வந்துடலாம் அப்படின்னு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அண்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து அந்த வீட்டுக்கு வாடகைக்கும் வராங்க. வழக்கமாக நாம் புதுசாக ஒரு வீட்டுக்கு மாறி போகிறதா இருந்தால் அந்த வீட்டில் பால் காய்ச்சற விஷயம்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி தான் சுரேஷ் அவங்க குடும்பத்தினரும் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சலான்னு பார்த்தா வீட்டில் பாலே இல்லை. என்னென்னு பார்த்தா பால் வாங்குறதே மறந்துட்டாங்க. சரி, விடிய காலையில் எங்கே போய் பால் வாங்குறது அப்படின்னு சுரேஷும் தெருவாக சுற்றிட்டும் இருக்காரு. எங்கேயுமே பால் கிடைக்கல. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, சரி நம்ம பாட்டி வீட்டில் இருக்குமே அப்படின்னு பாட்டிக்கும் ஃபோன் பண்ணி, பாட்டி வீட்டில் பால் இருக்கா, பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்ல பாட்டி வீட்லேயும் பால் இல்லை. அப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீடும் இருக்கு, அவங்க வீட்டில் மாடுலாம் இருக்கு, அவங்க வீட்டில் போயிட்டு கேட்டு பால் கறந்து அந்த கறந்த பாலை எடுத்துட்டு பால் காய்ச்சலாம் அப்படின்னு சுரேஷ் இவரும் வீட்டுக்கும் வராரு. அப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பாலை காய்ச்சுறாங்க. காய்ச்சும் போது பால் கெட்டு போல அதுக்கு பதிலாக அடுப்பு மேலே பாலை வச்சா அந்த பாத்திரம் திடீர்னு யாரோ தட்டி விட்டா மாதிரி சாஞ்சி கீழே விழுந்துருது. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாதாரணமாக பால் காய்ச்சற அந்த பாத்திரம் அடுப்பு மேலே வச்சாங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். இவங்க வச்சதோ பெரிய பாத்திரம் தான், ஆனால் தட்டி விட்டா மாதிரி கீழே விழுந்திருக்கு. அந்த பால் சுரேஷ் இவர் காலையும் பட்டு காலும் வெந்து போயிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்கல, அதை அபசகுணமாகவும் பார்க்காம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காலையில் தான் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு நல்லாவே. இந்த பால் குண்டா கீழே விழுந்ததில்ல கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடம் இருட்டவும் ஆரம்பிக்குது. வானத்தில் இந்த கருமேகங்கள்லாம் சூழவும் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலே சூறாவளி காத்து முறை அடிக்குது. பயங்கரமா மழையும் பெய்யுது. இதை கொஞ்சம் கூட சுரேஷ் குடும்பத்தினர் எதிரும் பார்க்கல. பயங்கரமா மழை பெய்யுது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல் எல்லாமே திறந்து தான் வச்சிருக்காங்க. அந்த ஜன்னல் எல்லாமே பட்டுன்னு சாத்தி அந்த கண்ணாடிலாம் சில நேரம் உடையவும் ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் முக்கால்வாசி கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாமே உடஞ்சி அது வழியாக தண்ணி, மழை பெய்கிற தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்க இவங்களும் அந்த மழை தண்ணியை தடுக்கிறதுக்காக துணியெல்லாம் வச்சு அந்த ஜன்னல் கிட்ட தடுப்பும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணியும் மழை தண்ணி உள்ளதான் வந்துட்டு இருக்கு. அப்போ சுரேஷ் குடும்பத்தினர் யோசிக்கிறாங்க, இன்னைக்கு நம்மளால இங்கே தங்க முடியாது, பேசாமல் பாட்டி வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு எல்லாருமே அங்கேருந்து அப்படியே பால் கூட சரியாக காய்ச்சல அப்படியே பாட்டி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு அங்கே தான் தங்குறாங்க. பாட்டி வீட்டில் தங்கி அப்படியே அடுத்த நாள் இவங்க புதுசாக வந்திருக்காங்களா வாடகை வீடு, அந்த வாடகை வீட்டுக்கும் வராங்க. வந்து பார்த்தா வீட்டில் நிறைய தண்ணியும் தேங்கி இருக்கு. அப்படி தேங்கின அந்த தண்ணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாயிருது. இப்போ சுரேஷ் இவரும் கிளியர் பண்ண அந்த டயர்ல கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு பெட்லயும் படுத்துட்டு இருக்காரு. இப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரொம்ப வருஷமாக அந்த பெட்டு சாதாரணமாக தான் இருந்தது. அன்னைக்கு அந்த பெட்டு ஒரு பலத்த சத்தத்தோட உடைஞ்சதில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து சுரேஷ் இவருடைய கால் அடியும் பட்டிருக்கு. மைனூராக ஃப்ராக்சராக இருக்குது. அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அப்படி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது சுரேஷ் யோசிக்கிற விஷயம், இந்த கட்டில் எப்படி உடைஞ்சது, இத்தனை வருஷமாக உடையாமல் நல்லா தானே இருந்தது, எந்த வீட்டுமே அதில் படலை, அப்படி இருக்கும்போது எப்படி சத்தத்தோடு உடைஞ்சது அப்படின்னு ரொம்பவே குழம்பி இருக்காரு. கொஞ்சம் பயந்தும் இருக்காரு.
இப்படி கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்குல்ல, இதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வரல, பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாரு. பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 நாள் பாட்டி வீட்டில் தான் தங்கியும் இருக்காரு. சொல்லப்போனால் புதுசாக வந்த வீட்டுக்கு பால் காய்ச்சினதுலேருந்து அந்த வீட்டில் யாருமே தங்கவும் இல்லை. வந்ததுலேருந்து பாட்டி வீட்டில் தான் தங்குறாங்க. ஒன்று பாட்டி வீடு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல். சரி 2 நாள் பாட்டி வீட்டில் இருந்துட்டேன், ஆல்மோஸ்ட் கால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சுரேஷ் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, லைட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேனை போடுவாங்க. அதே மாதிரி தான் சுரேஷ் இவரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு லைட்டை போட்டு அவர் ரூமில் இருக்கிற ஃபேனையும் போடுறாரு. ஃபேனை போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் அருந்து கீழே விழுந்து கீழே இருக்கிற டைல்ஸ் கல்லாம் நொறுங்கியும் போயிருக்கு. இதை பார்த்த சுரேஷ்க்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ்ரா ஃபேன் போட்டு நான் நடுவில் போக வேண்டியது, எனக்கு காலில் அடிப்பட்டதுனால கொஞ்சம் பொறுமையாக போனேன், வேகமாக போயிருந்தேன்னா இந்நேரம் என் தலையில் விழுந்தும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் இது எல்லாமே எதர்ச்சியாக தான் நடந்துட்டு இருக்கு. உடனே இந்த ஒரு விஷயத்தை பற்றி சுரேஷும் ஹவுஸ் ஓனர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபேன் அருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு. இதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியாப்பா சரிப்பா நான் புது ஃபேன் வாங்கி மாட்டுறேன், ஆனால் அந்த காசை நான் வாடகையில் சேர்த்துருவேன் பரவாயில்லன்னு சொல்லும்போது சுரேஷ்க்கும் வர வழி தெரியல, சரிங்க சேர்த்து தொலைங்க அப்படின்னு இவரும் அமைதியாக விட்டுறாரு. இப்படி ஃபேன்லாம் மாட்டினதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு முறையாக அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு சுரேஷும் அவங்க குடும்பத்தினரும் தங்கவும் போகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் இவரோட காலில் ஏதோ ஒன்று ஏறுற மாதிரியும் இருக்குது. என்னடா காலில் ஏதோ ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் லைட்டாக உதறாரு. உதரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒன்று கடிச்சிட்டு இருக்கு. இவரும் அறக்க பறக்க எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா பாம்பு. அது சாதா பாம்பு இல்லை, விஷப்பாம்பு. இதை பார்த்தோன்னே சுரேஷும் கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு அந்த பாம்பையும் பார்த்துடுறாங்க. உடனே அம்மாவும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே சுரேஷை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த பாம்பு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவரோட உயிரையும் காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இவரை காப்பாற்றினது சிம்பிளாக காப்பாற்றினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கடிச்சது பயங்கரமான விஷப்பாம்பு. இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் பெரும்பாடு பட்டுட்டாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களே இல்லை தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் சுரேஷோட உயிரையே காப்பாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு விஷம் அவரோட உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அப்போ தான் சுரேஷோட அம்மாவும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் பிரச்சனை மேலே பிரச்சனை. வந்த நாளே பால் காய்ச்சவும் முடியல, மழையும் பயங்கரமாக ஜன்னல்லாம் எல்லாமே உடஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி அன்னைக்கு தங்கவும் முடியல. அதுக்கு அடுத்த நாள் தங்கலான்னு பார்த்தா கட்டில் உடஞ்சி என் பையனோட காலும் அடிபட்டுது, கால் ஆல்மோஸ்ட் உடஞ்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் தங்கலான்னு பார்த்தா ஃபேன் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. சரி அதுக்கப்புறம் தங்கலான்னு பார்த்தா பாம்பு கடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் முழுசாக ஒரு நைட்டு கூட தாங்கலை. ஒருவேளை இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மாவை யோசிச்சு ஒரு சாமியாரையும் பார்க்க போகிறாங்க. உண்மையில இங்க பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இவங்க பார்த்த சாமியார் உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, ஒரு யாகம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கையோட ஒரு கூட்டு வீட்டுல பெருசா யாகமும் பண்றாங்க. அந்த யாகம் நல்லபடியா முடியுது. எந்த பிரச்சனையுமே யாகம் பண்ணும்போது தடங்கள்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த தடங்களுமே இல்லாம நல்லபடியா முடியுது. இப்ப இந்த இடத்துல அந்த சாமியாரும் அந்த யாகத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரும் அவங்க வீட்டை விட்டும் கிளம்பிடுறாரு. இந்த சைட்ல சுரேஷோட அம்மா சரி இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல வேலையை பார்த்துட்டு இருக்கிற அம்மா இவங்களுக்கு ஒரு சில மணி நேரம் கழிச்சு ஒரு செய்தியும் அதுவும் கெட்ட செய்தி தெரிய வருது. அந்த செய்தியை கேட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு செகண்ட் கூட நாம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி என்னப்பா அம்மாவுக்கு செய்தி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் இந்த வீட்டில் யாகம் பண்ணிட்டு போனார்ல, அப்படி யாகம் பண்ணிட்டு போன அந்த சாமியார் இறந்து போயிட்டு இருக்காரு. அதுவும் ரத்தம் கக்கி. அதுல அந்த சாமியார் இந்த வீட்டில் யாகத்தை முடிச்சுட்டு வேற எங்கேயுமே போற வழியில தான் ரத்தம் கக்கியும் இறந்து போயிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுரேஷ் அவங்க அம்மா அந்த வீட்டில் இருப்பாங்களாம். உடனே அவங்க பாத்திரம் பண்டங்கள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி அன்னைக்கு ஒரே நாளில் அவங்களும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கும் வாடகைக்கு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஹவுஸ் ஓனர்கிட்டையும் சொல்றாங்க. ஆனால் ஹவுஸ் ஓனர் எந்த ஒரு விஷயமே அதாவது இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அமைதியாக இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஆளுகிட்ட என்ன சொல்றது அப்படின்னு இவங்களும் அதை கண்டுக்காம வேற ஒரு நல்ல வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த வீட்டில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களும் நிம்மதியாக தான் இருக்காங்க. இப்படி சுரேஷ் குடும்பம் 2வது முறையா வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்களே, உண்மையிலே அந்த வீடு நல்ல வீடு தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு போன 2வது நாள்ல அவங்க அம்மாக்கு இல்லை அவங்க குடும்பத்துக்கு மறுபடியும் ஒரு கெட்ட செய்தி தெரியவும் வருது. அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறியும் போறாங்க. என்னன்னு பார்த்தா பழைய ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, பிரச்சனை இருக்கிற வீடு, அந்த ஹவுஸ் ஓனர் இப்போ உயிரோடு இல்லை, அவரும் இறந்துட்டு இருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி இறந்து போனாரு, எதனால இறந்து போனாரு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் இறந்துட்டாரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சுரேஷ் குடும்பத்தினர் யோசிக்கிற ஒரே விஷயம்,
எப்படியோ அங்கிருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோமே அப்படின்னு. ஆனா இந்த சைட்ல அந்த ஹவுஸ் ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு சுரேஷ் இவங்க குடும்பத்தினர் இருந்தாங்களே அதே வீட்டுக்கு இன்னொரு குடும்பத்தினரும் வாடகைக்கும் வராங்க. வாடகைக்கு வந்து 2-3 நாள்லயே அவங்களும் அறக்க பறக்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டும் போயிடுறாங்க. இதனாலே அந்த ஹவுஸ் ஓனர் குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு இன்னொரு யாகமும் நடத்துறாங்க. யாகம் நடத்தினதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம்லாம் அரசல் பரசலாம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிய வர அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாருக்குமே வாடகையும் வரல. ஆனா அந்த வீட்டாட்களும் அந்த வீட்டை வாடகை விடாம அப்படியே தான் வச்சிருந்திருக்காங்க. சரிப்பா, உண்மையிலேயே அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே தான் நான் சுரேஷ் கிட்டையும் கேட்டேன். அப்ப அவர் சொன்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் இவங்க குடும்பத்தினர் அந்த வீட்டுக்கு வாடகை போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில குடும்பத்தினர்லாம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு குடும்பம் தங்கி இருந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டையில அந்த குடும்பத்துல இருக்கிற பெண் ஒருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் தூக்கு மாட்டி இறந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த வீட்டை சுத்தி பர்டிகுலரா அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த போர்ஷன்ல இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்டை வேற யாருக்குமே ரெண்ட் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்துட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் அங்க வர யாரையுமே தங்க விடாம உயிர் பலியா இருக்கட்டும், ரத்தகாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விபத்துகளையும் ஏற்படுத்திட்டும் இருக்கு. இதுல ஒரு சில பேர் கேட்பீங்க, எப்பா அந்த வீட்டோட போட்டோ காமிச்சிங்கன்னா நாங்க கொஞ்சம் உஷாரா இருப்போம்ல அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல சுரேஷ் அவரே அந்த வீட்டோட போட்டோவையும் சென்ட் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த வீட்டுல தான் அந்த அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்தும் இருக்கு. ஆனா இப்ப அந்த வீட்டுல யாருமே குடி போறதும் கிடையாது. பர்டிகுலரா அந்த போர்ஷன்ல எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் சின்னதா இருக்கும் அப்படின்னு. என்னதான் சந்தோஷ் இவங்க குடும்பத்தினர் அந்த வீட்டுல ஒரு வாரம் கூட முழுசா இல்ல, ஆனா அவ்வளவு பிரச்சனைகளை அந்த வீட்லயும் சந்திச்சிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா இவங்க குடும்பத்திலே ஒரு உயிர் பலி விழுந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா நல்ல வேலையா அந்த மாதிரி எந்த கெட்ட விஷயமும் நடக்காம இவங்க சேஃப்டியா வெளியிலயும் வந்துட்டாங்க. ஆனா வெளியில வந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கு. சோ இதுக்கு தான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு நீங்க போறதா இருந்தா அந்த இடத்த பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நீங்க தங்கலாமா வேணாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவும் உங்களை மட்டும் பாதிக்க போறது இல்லை, உங்க குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். சோ இந்த இடத்துல சுரேஷ் இவர் வந்த இந்த வாடகை பேய் வீடு இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் அவர் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த இன்சிடென்ட் பிளஸ் நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைம் வரும். இல்லைனா நான் போஸ்ட் பண்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான். பாய்.